ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டு தருகிறோம். இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம் அப்படிங்கிறது வெறும் உள்நாட்டு மக்களுக்கு அவங்க சொல்ற மாதிரி பிரதமர் தரக்கூடிய தீபாவளி பரிசு, நவராத்திரி பரிசு அப்படிங்கறதை தாண்டி இது சர்வதேச அரங்குக்கு இந்தியா அனுப்பக்கூடிய மிக முக்கியமான செய்தி. குறிப்பாக அந்த வெள்ளை மாளிகையில் அமர்ந்து கொண்டு எந்த வாய் இந்தியாவை டெட் எக்கானமின்னு சொல்லிச்சோ அந்த மூளைகளுக்கு, அந்த வாய்களுக்கான பதில் தான் இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம் அப்படிங்கிறது. இது இன்னும் வரும் நாட்கள்லயும் தொடரும் அப்படிங்கறத பார்க்கலாம். இந்திய அரசாங்கம் இப்ப செஞ்சுட்டு வரக்கூடிய ஒரு விஷயமும் பணக்காரர்களுக்காக, இந்தியா இருக்கக்கூடிய ஒரு சில சதவீத பணக்காரர்களுக்காக இந்திய அரசாங்கம் இப்படி செய்யுது. இதனால ஏற்படக்கூடிய நஷ்டம் அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கெல்லாம் நஷ்டம் அப்படின்ட்டு அந்த செட் பண்ண நரேட்டிவ் இந்தியா தற்போது உடைத்திருக்கிறது. எப்படி உடைத்திருக்கிறது அப்படின்னா, கடந்த 2024 மட்டும் கொக்கோ கோலா இந்தியாவிலிருந்து ஈட்டிய வருமானம் மட்டும் 14,000 கோடி. இந்த 14,000 கோடி அப்படிங்கிறது ஒரு அமெரிக்க நிறுவனம் இந்தியாவில் உட்கார்ந்துக்கிட்டு நமக்கு ஒரு கேடுகட்ட ஒரு பானத்தை நமக்கு கொடுத்துக்கிட்டு, ஆனா இவங்க தின்னு கொளுத்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்துக்கு தற்போது முடிவு பிறந்திருக்கிறது. நம்மளுடைய இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது, பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது, இந்த அமெரிக்கா டாரிஃப், இந்த சர்வதேச அழுத்தங்களை எல்லாத்தையும் கடந்து எந்த அளவுக்கு ஸ்திரமான நிலையில இருக்குது அப்படிங்கறதுடைய வெளிப்பாடு தான் இப்போ ஜிஎஸ்டில இப்போ வந்திருக்கக்கூடிய ரிஃபார்ம் அப்படிங்கிறது. ஆதரேயர்களுக்கு அன்பு வணக்கம். இனிமேல் இந்திய அரசாங்கத்திடம் இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்பும் எல்லாருமே உற்று நோக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, இந்த டொனால்ட் ட்ரம்ப் என்கிற இந்த நபர் இந்தியாவிடம் ஆடி வரக்கூடிய இந்த டாரிஃப் வார் அப்படிங்கிறது பல்வேறு விளைவுகளை ஏற்படுத்த தொடங்கி இருக்கிறது. மிக முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, இது கிட்டத்தட்ட வேர்ல்டு ஆர்டரையே திருப்பி போடும் அளவுக்கு இது மாறி இருக்கிறது. அதுக்கான ஒரு கிளியரான எக்ஸாம்பிள் நம்ம எஸ்சிஓ சப்மிட்லேயே பார்த்தோம். எஸ்சிஓ சப்மிட்ல பிரதமர் மோடி அவர்கள், புதின், அதுக்கப்புறம் ஷி ஜின்பிங், இந்த 3 பேருக்கு ஏற்பட்ட அந்த நெருக்கம், அது ஏற்படுத்திய மிகப்பெரிய ஒரு பூதாகரமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது இந்த வேர்ல்டு ஆர்டரையே புரட்டி போடும் அளவுக்கு அது மாறி இருக்கு அப்படின்னா அது மிகையாகாது. இத்தனை நாளாக நாங்கள் வைத்ததுதான் சட்டம், நாங்கள் தான் உலகத்தின் மிக முக்கியமான ஒரு பொருளாதார நாடு, நாங்கள் டிக்டேட் பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த டேர்ம்ஸ்லேருந்து அமெரிக்கா தற்போது கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி வருகிறது. மிக குறிப்பாக இந்த கடந்த ஒரு மாசமா இந்தியாவை நோக்கி மிக கடுமையான ஒரு நகர்வை அமெரிக்காவுடைய அரசாங்கம், குறிப்பாக இந்த ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு பார்க்கணும். இன்னமும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அதற்கு எதிர்வினையாக நாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம். எஸ்சிஓ சம்மிட்ல பிரதமர் மோடி அவர்கள் பங்கேற்றதாகட்டும், இப்ப குவாடு நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு நிக்கிறதாகட்டும், உள்ளிட்ட பல்வேறு நகர்வுகள்ல இந்தியா எந்த மாதிரி ரிட்டாலியேட் பண்ணியிருக்கு அமெரிக்காவுக்கு அப்படிங்கிற விஷயத்த ஒண்ணுன்னா பார்த்துட்டு வரோம். இப்போ அமெரிக்கர்கள் இப்ப என்ன ஒரு குறிப்பா அந்த ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் இப்ப கையில என்ன ஒரு ஆயுதம் எடுத்து வச்சிருக்காங்கன்னா, இந்திய அரசாங்கத்தை நம்மளால பணிய வைக்க முடியல. இந்திய அரசாங்கம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. சோ இப்ப நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்தியாவுடைய மக்களுடைய மனநிலையை கெடுக்கணும். மிக முக்கியமாக இந்த ஸ்ட்ராங்கா இந்த பிரதமர் உள்ளிட்டவர்கள் நிற்பதற்கான மிக முக்கியமான காரணம், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில பணக்காரர்களுக்காக தான் உங்களுடைய அரசாங்கம் இப்படி இருக்கே தவிர வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமெரிக்காவுடைய இந்த ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப கீழ்த்தரமா யோசிச்சு அதுக்கான வியூகங்களை வகுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. மிக முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, அவங்களுடைய ஒயிட் ஹவுஸ் உடைய, குறிப்பாக ட்ரம்ப்புடைய தலைமை ஆலோசகராக இருக்கக்கூடிய, உளறல் மன்னனா இருக்கக்கூடிய, நம்ம ஊர்ல நாஞ்சில் சம்பத் இருந்த மாதிரி, ஒரு காலத்தில் நாஞ்சில் சம்பத் இருந்த மாதிரி, இப்ப அங்க இருக்கக்கூடிய பீட்டர் நவாரோ அப்படிங்கிற அந்த ஒரு நபர் தொடர்ச்சியாக இந்தியாவை நோக்கி என்னென்ன விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கணுமோ, என்னென்ன பிதற்றல்களை உளர முடியுமோ, உக்ரைன் வாரே இந்தியாவுக்காக தான் இந்தியாவோட மணில தான் நடக்குதுன்னு சொன்னதாகட்டும், உள்ளிட்ட பல்வேறு உளறல்கள் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே வந்தார். அவர் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். இந்தியா இப்ப நிற்பதற்கான மிக முக்கியமான காரணம் ஒரு சில பணக்காரர்களுக்காக. அதாவது இங்க இருக்கக்கூடிய ஒரு சில பொருளியல் குழுக்கள்லாம் அது அடிக்கடி சொல்லுவாங்க. இந்திய அரசாங்கம் இப்ப செஞ்சுட்டு வரக்கூடிய ஒரு விஷயமும் பணக்காரர்களுக்காக, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில சதவீத பணக்காரர்களுக்காக இந்திய அரசாங்கம் இப்படி செய்யுது. இதனால ஏற்படக்கூடிய நஷ்டம் அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கெல்லாம் நஷ்டம் அப்படின்ட்டு அவர் அந்த செட் பண்ண நரேட்டிவ் இந்தியா தற்போது உடைத்திருக்கிறது. எப்படி உடைத்திருக்கிறது அப்படின்னா, we are not in a weak position.
நாங்கள் பலவீனமான ஒரு நிலையில் இல்லை. அதே நேரத்தில் எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் தரக்கூடிய சலுகையை நாங்கள் தருவோம் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த ஜிஎஸ்டியில் கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ இந்த ஜிஎஸ்டிக்கும் அமெரிக்காவுக்கும் மிக முக்கியமான ஒரு தொடர்பு இருக்கா அப்படின்னா, சட்டிலாக இதை வந்து ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் எக்ஸ்பெக்டில் பார்த்தோம் அப்படின்னா மிக நிச்சயமாக இருக்கிறது. இது எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ஏழைகள் தான் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த டாரிஃபால் அப்படின்னு அவர் சொன்ன விஷயத்த நாம் வந்து கிளியராக இந்த ஜிஎஸ்டியில் குறிப்பாக வந்து டாக்ஸ் ஜிஎஸ்டி குறைப்பதன் மூலியமாக 2 ஸ்லாபே இல்லாமல் ஆக்குனதன் மூலியமாக நம்ம வந்து உணர்த்தி இருக்கிறோம். ஸோ இது நம்பர் 1. இதில் இன்னொன்று பாருங்கள், இந்த ஜிஎஸ்டியில் மிக முக்கியமாக ஆனால் எந்தெந்த பொருட்களுக்கு விலை ஏற்றப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தா, மக்களுடைய ஆரோக்கியத்திற்கு கேடாக இருக்கக்கூடிய என்னென்ன விஷயங்கள் இருக்கிறதோ அந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து டாக்ஸ் அப்படிங்கிறது ஏற்றப்பட்டிருக்கிறது. 40% வந்து ஏற்றிருக்கிறாங்க. அதில் புகையிலை தொடங்கி பான் மசாலா உள்ளிட்ட விஷயங்கள் தொடங்கி கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் வரை இது எல்லாமே வந்து 40% வந்து அந்த டச் ஆகிருக்கு, உயர்ந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இதில் இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம வந்து குறிப்பிட்டாகணும். நம்ம வந்து கடைகளுக்கு போனோம் அப்படின்னா கலர் கலராக வச்சுருப்பாங்க, அதெல்லாமே கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் தான். அந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் எல்லாத்துமே வந்து எந்த அளவுக்கு வந்து ஆரோக்கியத்துக்கு எதிரானது, குறிப்பாக அதில் இருக்கக்கூடிய சுகர் வேல்யூலேருந்து மற்ற எல்லா விஷயமும் எந்த அளவுக்கு மோசமானது அப்படிங்கிறத நம்மளுடைய மருத்துவர்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ அதை வந்து ஒரு கிட்டத்தட்ட 40% வந்து உயர்த்துறது மூலியமா அதில் ஒரு மிகப்பெரிய அடியை வந்து இந்திய அரசு கொடுத்திருக்கிறது. அது இன்னும் மிகப்பெரிய அடி யாருக்கு அப்படின்னா கொக்கோ கோலா கம்பெனி. இந்த கொக்கோ கோலா கம்பெனி அப்படிங்கிறது ஒரு அமெரிக்க கம்பெனி. கடந்த 2024 மட்டும் கொக்கோ கோலா இந்தியாவிலிருந்து ஈட்டிய வருமானம் மட்டும் 14,000 கோடி. இந்த 14,000 கோடி அப்படிங்கிறது ஒரு அமெரிக்க நிறுவனம் இந்தியாவில் உட்கார்ந்துக்கிட்டு நமக்கு வந்து ஒரு கேடுகட்ட ஒரு பானத்தை நமக்கு கொடுத்துக்கிட்டு, ஆனால் இவங்க வந்து தின்னு கொளுத்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்துக்கு தற்போது முடிவு பிறந்திருக்கிறது. லோக்கலில் வந்து இந்த கார்பனேட் ட்ரிங்க்ஸை தயாரிக்கக்கூடியவங்களும் இதனால் பாதிப்பாங்களா அப்படின்னா அந்த பாதிப்பு நிச்சயமாக இருக்கும். காலிமார்க் உள்ளிட்ட கம்பெனிகள் நம்மளுடைய ஓன் பிராண்ட்ஸு அதுக்கான பாதிப்புகள் இருக்குமானா நிச்சயமாக இருக்கும். ஆனால் அதுக்கான ஆல்டர்னேட்டிவாக அவங்களால வந்து பார்த்துக்க முடியும். கொக்கோ கோலா கம்பெனிக்கு விழுந்திருக்கக்கூடிய அடி அப்படிங்கிறது நேரடியாக அமெரிக்காவுக்கு கொடுத்த அடி. இதை எங்கே ஒப்பிடலாம் அப்படின்னா, கல்வானில் சைனாக்கு எதிராக நமக்கும் சைனாக்கும் ஒரு பெரிய எஸ்கலேஷன் நடந்தது. அதை தொடர்ந்து பல்வேறு ஆன்டி சைனா ஆக்டிவிட்டீஸை சைனாவை எந்தெந்த வகையெல்லாம் வந்து கிறுக்குப்பிடி போடணும் அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி இந்தியா நகர்ந்த போது அவங்க ஃபர்ஸ்ட் கையில் எடுத்த மிக முக்கியமான ஒரு ஆயுதம் டிக்டாக் செயலியை வந்து பேன் பண்ணுது. இப்போ கிட்டத்தட்ட இப்போ இந்த கொக்கோ கோலா நிறுவனத்தோட வந்து குறைவிலையை வந்து நெருக்கி இருக்கிறதையும் இது வந்து யாருக்கு புரியுமோ இல்லையோ அந்த வெள்ளை மாளிகையில் உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த அரசாங்கத்திற்கு மிக நிச்சயமாக உரைக்கும். ஓவராலாக நமக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கக்கூடிய இந்த டாரிஃப் வார், இந்த லொட்டு லொஸ்கு புண்ணாக்கி எல்லாத்தையும் தாண்டி இவங்களுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய அந்த ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் அப்படிங்கிறது 5 லட்சம் கோடி ரூபாய் தான். இப்போ இந்த 5 லட்சம் கோடி ரூபாய்க்காக இவங்களுக்கு வந்து பணியணும் அப்படின்னு இந்த ட்ரம்ப்போடைய அரசாங்கம் நினைத்தது, அது நடக்கலை. மாறாக இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இந்திய மக்களுக்கான ஜிஎஸ்டியில் இருக்கக்கூடிய ரிலீஃபை வந்து நம்மளுடைய அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இது ரொம்ப கிளியரா சர்வதேச அரங்கில் நம்ம சொல்லக்கூடிய செய்தி, நாங்க திறமான ஒரு வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். IMF உடைய கணிப்பின்படி 2028 உலகத்தின் 3வது பொருளாதார நாடாக இந்தியா இருக்கும் அப்படின்னு அவங்களுடைய கணிப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சரி அப்படிங்கிற அந்த கிராஜுவலான விஷயத்தை தான் இது உணர்த்துது அப்படிங்கிறத பார்க்கிறோம். இதை தாண்டி இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்களை பார்ப்போம். குறிப்பாக நம்மளுடைய இந்தியன் எக்கானமியை வந்து தூக்கி பிடிக்கிறதுல கிட்டத்தட்ட வந்து முதுகெலும்பாக இருக்கக்கூடிய மிடில் கிளாஸுக்கு எந்த மாதிரியான ரிலீஃப் வந்து இந்த ஜிஎஸ்டி ரிலீஃப்ல வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப குயிக்காக வந்து நம்ம பார்த்துருவோம். அதில் ஃபஸ்ட்டு சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது இப்போ மிடில் கிளாஸ்க்கு எல்லாருமே வந்து காமனாக அவைல் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. எந்த அளவுக்கு வந்து இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் முக்கியம், இந்த ஹெல்த் கேர் முக்கியம் அப்படிங்கிறது ஒரு மிடில் கிளாஸுக்கு தரமான ஒரு சிகிச்சை கிடைக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு அந்த சுச்சுவேஷன் வரும்போது வந்து தெரியும். ஸோ இப்போ வந்து அந்த ஹெல்த் கேருக்கான ஜிஎஸ்டி வந்து கிட்டத்தட்ட 0 வந்து, அதாவது வரி விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அதை தாண்டி கேன்சர், அதுக்கப்புறம் ரேர் டிசீஸுக்கான இந்த மெடிசன்ஸுக்கு வந்து ஜிஎஸ்டியை வந்து முழுமையாக வந்து ரத்து செய்திருக்கிறது மத்திய அரசு. மிடில் கிளாஸில் மருத்துவம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சிக்கலாக இருக்குமோ அதுக்கு அடுத்தபடியான சிக்கல் எதில் இருக்கும்னா எஜுகேஷனில் இருக்கும். ஏன்னா இப்போ வந்து எஜுகேஷனில் இருக்கக்கூடிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லேருந்து அதுக்கப்புறம் வந்து பசங்களுக்கு நாம் வாங்கி கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லேருந்து எல்லாமே எந்த அளவுக்கான விலை உயர்வோடு இருக்குது அப்படின்னு. ஸோ இப்போ அதில் ஒரு ரிலீஃபாக என்ன வந்திருக்கு அப்படின்னா, ஸ்கூல் எசென்ஷியல் புக்ஸு, கிரையான்ஸு உள்ளிட்ட அந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து 0% அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ஜிஎஸ்டியே இல்லை அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு வந்து வந்திருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து இதில் பார்க்குறோம். இதில் அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா அப்பர் மிடில் கிளாஸ் இப்போ இந்த கார் வாங்கக்கூடிய சுச்சுவேஷனில் வந்து இருக்கக்கூடியவங்களுக்கான ஒரு
டாக்ஸ் ரிலீஃபாக வந்திருக்கிறது அப்படிங்கிறது இப்போ இதுக்கு முன்பாக இருந்ததை விட இப்போ வந்து அந்த கார் உற்பத்தி அதுக்கப்புறம் வந்து கார் வாங்கக்கூடியவர்களுக்கு பயனளிக்கும் விதமாக இந்த ஸ்லாபை வந்து 18% வந்து குறைத்திருக்கிறாங்க. அதுவும் மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அதற்கு அடுத்தபடியாக நம்மளுடைய மிடில் கிளாஸில் ஹவுஸ் ஹோல்டில் யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்களில் இப்போது ஏர் கண்டிஷன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வந்து அது ஃபேன் அளவுக்கு ஆயிடுச்சு. எல்லார் வீட்லையுமே அது மேண்டேட்டரி இருக்கணுங்கிற ஒரு சூழல் வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ அதன் மீது இருந்த டாக்ஸ் வந்து ஏற்கனவே இருந்தது 28% இருந்துச்சு ஜிஎஸ்டி. இப்போ அதை வந்து 18% வந்து குறைத்திருக்கிறாங்க. இதே போல் ஸ்மார்ட் டிவி இது வந்து ஏற்கனவே 28% இருந்துச்சு, இப்போ வந்து 18% வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இதே மாதிரி டிஷ் வாஷர்ஸும் 18% வந்து கொண்டு வந்திருக்காங்கிறத பார்க்குறோம். இதெல்லாம் தாண்டி எப்போவுமே எந்த அரசாங்கம் வந்தாலும் மக்கள் கேட்டுக்கொண்டே இருப்பது என்னன்னா, விலைவாசி எப்போயா கம்மியாகும் அப்படின்னு தான் எல்லாருமே வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. மேலை நாடுகளில், ஏன் அமெரிக்கா உள்ளிட்ட மேலை நாடுகளில் கூட இப்போது மிகப்பெரிய இந்த விலையேற்றம் அப்படிங்கிறது வந்து தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக இந்த அமெரிக்காவுடைய திமிரால பாதிக்கப்படுறது யார் அப்படின்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஏழை மக்கள் தான். நம்ம திருப்பியும் சொல்லுவோம், ஆமாம், ஒரு வாழைப்பழத்துக்கு கூட வந்து அங்கே வந்து டேரிஃப் இருக்குது அந்த அமெரிக்காவில். ஏன்னா வந்து வாழைப்பழம் அப்படிங்கிறது அவங்க வந்து அந்த கன்சியூம் பண்ணுறது அப்படிங்கிறது அங்கே மிக அதிகம். அவங்களுடைய மார்னிங் ரொட்டீன்லேயே ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமா வச்சுருக்கிறாங்க. அதுக்கு கூட வந்து அங்கே வந்து டேரிஃப் இருக்குது. ஸோ இப்போ அப்படியே நம்ம இங்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம வளரும் பொருளாதாரமாக இருந்தாலும் கூட கிராசரிஸில் இப்போ நம்மளுடைய அரசாங்கம் பெரிய ரிலீஃப் கொடுத்துருக்குறாங்க. பட்டர், கீ, பிஸ்கெட்ஸ் உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து 5% ஜிஎஸ்டி அப்படிங்கிற அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இது வந்து மிடில் கிளாஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலீஃபாக இருக்கும். மாதம் மளிகை சாமான் வாங்கக்கூடியவங்களுக்கு இப்போது இந்த செப்டம்பர் 22ஆம் தேதிக்கு பிறகு அதில் வந்து நிச்சயமாக அவங்க வந்து அதில் இருக்கக்கூடிய ஃப்ளக்சுவேஷன்ஸ் அவங்களால் மிக நிச்சயமாக உணர முடியும். அடுத்தபடியாக மிக முக்கியமான விஷயம், எந்த இடத்த அமெரிக்கா டார்கெட் பண்ணாங்க? நம்மளுடைய அக்ரிகல்ச்சர், நம்ம நாட்டுடைய அக்ரிகல்ச்சரில் எப்படியாவது தலையிடணும். நம்மளுடைய பொருட்களை இவங்க வந்து மரபணு மாற்றம் செய்யப்பட்டு இருக்கக்கூடிய விதைகள், அதுக்கப்புறம் வந்து இவங்களோட கொடூரமான இந்த ஃபெர்டிலைசர் உள்ளிட்ட விஷயங்களை வந்து நம்ம மேலே திணிக்கணும்னு பார்த்தாங்க. நம்ம அரசாங்கம் கடைசி வரை நின்று அதை வந்து தடுத்தது. இப்போ இந்த டாக்ஸ் ரிலீஃபில் மிக முக்கியமாக வந்திருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டம்ஸ், அப்புறம் வந்து ஸ்ப்ரிங்க்லர்ஸ், அப்புறம் டிராக்டர் ட்ரையர்ஸ் உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாத்துக்குமான ஜிஎஸ்டி அப்படிங்கிறது 5% கீழே வந்து குறைந்திருக்கிறது. ஸோ இதனால் விவசாயம் செய்யக்கூடிய மக்கள், விவசாயிகளாக இருக்கக்கூடியவர்கள், சிறு குறு விவசாயிகளுக்கு அவங்களுக்கு மிக நிச்சயமாக அவங்களுடைய அந்த அவங்க செலவு செய்யக்கூடிய தொகையில் ஒரு கணிசமான அளவு அவங்க கையில் நிற்கும் அப்படிங்கிறது இதன் மூலிமா நம்ம வந்து உணர்த்தலாம். இது வந்து எந்த நேரத்தில் கொண்டு வந்தது அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். எந்த ஒரு நாடு நம்மளை வந்து இந்த அக்ரிகல்ச்சரில் டார்கெட் பண்ணிச்சோ அந்த டார்கெட்டை வந்து நிறுத்திட்டு அதே மாதிரி டாக்ஸ் ரிலீஃப் நம்மளுடைய அரசு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதெல்லாமே எதை காட்டுது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, இந்தியா என்கிற நாடு IMF உடைய கணிப்பின்படியும் தாண்டி நம்மளுடைய உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் இது வந்து மிக குறிப்பாக வந்து சொல்லுது. அமெரிக்காவுடைய ஒரு ஷேர் மார்க்கெட் எக்ஸ்பர்ட்டை பேசிட்டு இருக்கும்போது அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொன்னார். இந்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கொண்டு வந்த இந்த டேரிஃப் வாருக்கு அப்புறம் இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ளக்சுவேஷன், ஒரு தாக்கம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அவர் அதை ஒப்பிடும்போது எப்படி சொன்னாங்க அப்படின்னா, இந்த அதானி ஹிண்டன்பர்க் அப்படின்ற ஒரு நிறுவனம், அது இப்போ மூடி அவன் வந்து எங்கே ஓடினானே தெரியல, அந்த நிறுவனம் வெளியிட்ட ஒரு ஆய்வின் அறிக்கையின் அடிப்படையில் அதானியோடைய ஷேர்ஸ் எந்த அளவுக்கு வந்து கீழே போச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் அந்த ஹிண்டன்பர்க்குடைய பேக்ரவுண்ட் என்ன, அவங்களுடைய உள்நோக்கம் என்ன உள்ளிட்ட விஷயங்கள்லாம் பார்த்ததுக்கு பிறகு அது மீண்டும் வந்து நம்மளுடைய மார்க்கெட் வந்து பழைய நிலைமைக்கு வந்தது. ஆனால் இப்போ இந்த டொனால்ட் ட்ரம்ப் எந்த அளவுக்கு வந்து சர்வதேச அரங்களை வந்து இந்தியாவை வந்து கொச்சப்படுத்தணுமோ, அவங்களுடைய அடிப்பொடிகளாக இருக்கக்கூடிய இந்த பீட்டர் நவாரோ உள்ளிட்டவர்கள்லாம் எந்த அளவுக்கு மோசமாக இந்தியாவுடைய இந்த இன்டர்நேஷனல் இமேஜை வந்து உடைக்கணுமோ அந்த விஷயத்தை செய்தும் கூட இந்தியன் மார்க்கெட்டில் 1% கூட அந்த ஒரு ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது வரவே இல்லை. அப்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் மிக தெளிவாக இருக்கிறாங்க. இந்த கோமாளி உட்கார்ந்துட்டு ஒயிட் ஹவுஸில் கதறதுக்கெல்லாம் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து மாற்றுறது உள்ளிட்ட விஷயங்களுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறதுல நம்மளுடைய முதலீட்டாளர்கள் ரொம்ப கவனமாக இருந்தாங்க அப்படிங்கிறது தான் இந்த மார்க்கெட் காட்டுச்சு. அப்படின்னா மிக நிச்சயமாக இப்போவும் அதான் நடந்துகிட்டு இருக்கு, நடக்கவும் போகுது. இந்த பதிவோட இறுதியாக இந்த விஷயம் தான் மிக குறிப்பாக நம்மளுடைய இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது, பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது, இந்த அமெரிக்கா டேரிஃப், இந்த சர்வதேச அழுத்தங்களை எல்லாத்தையும் கடந்து எந்த அளவுக்கு ஸ்திரமான நிலையில் இருக்குது அப்படிங்கிறதுடைய வெளிப்பாடு தான் இப்போ ஜிஎஸ்டியில் இப்போ வந்திருக்கக்கூடிய ரிஃபார்ம் அப்படிங்கிறது. இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம் அப்படிங்கிறது வெறும் உள்நாட்டு மக்களுக்கு அவங்க சொல்ற மாதிரி பிரதமர் தரக்கூடிய தீபாவளி பரிசு, நவராத்திரி பரிசு அப்படிங்கிறதை தாண்டி
இது சர்வதேச அரங்குக்கு இந்தியா அனுப்பக்கூடிய மிக முக்கியமான செய்தி. குறிப்பாக அந்த வெள்ளை மாளிகையில் அமர்ந்து கொண்டு எந்த வாய் இந்தியாவை டெட் எக்கானமின்னு சொல்லிச்சோ அந்த மூலைகளுக்கு அந்த வாய்களுக்கான பதில் தான் இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம் அப்படிங்கிறது. இது இன்னும் வரும் நாட்கள்லையும் தொடரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னும் பல்வேறு முக்கியமான அப்டேட்ஸ், மிக குறிப்பாக இந்த ஜியோ பொலிட்டிக்கலாக அமெரிக்கா சம்பந்தமாக இருக்கிறது. அது இன்னும் வரும் நாட்களில் நம்ம விரிவாக பார்ப்போம். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். அதுவே நன்றி, வணக்கம்.